இங்கே குடியேற்று முன்னேறிய வர்க்கத்தினர் வெவ்வேறு வகைகளில் அடக்கியும் ஒடுக்கியும் வருகின்றனர். மொழி ரீதியாக, இன ரீதியாக, பொருளாதார வர்க்க ரீதியாக, இன்னும் பல்வேறு நிலைகளில் பண்பாட்டு ரீதியாக, இன்னும் பல்வேறு வகைகளில் அங்குள்ள பூர்வ குடிகளை அடக்கி ஒடுக்கி வருகிறார்கள். காரணம், அந்த மண்ணில் தோன்றி வளர்ந்த அந்த பூர்வ குடிகளுக்கு சொந்தமானது. அவர்களிடமிருந்து அந்த நிலத்தையும் நிலப்பரப்பையும் நாட்டையும் பறித்தால்தான் நாம் வாழ முடியும் என்ற நோக்கில் அவ்வாறு பல இடங்களிலும் பல நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இங்கே தோன்றிய பூர்வகுடிகளை பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பார்த்து ஒடுக்குகிற ஒரு மோசமான சூழல் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு இந்தியாவில் இருந்து வருகிறது. இந்த நாட்டின் பூர்வகுடி மக்களின் மரியாதையான அடையாளங்களையும் அவர்களுடைய மரியாதையான பண்பாட்டையும் பண்பாட்டு கூறுகளையும் அவர்களுடைய வாழ்க்கை முறையையும் கூட திருடி அதை வேறொரு பெயரிட்டு அதை கொண்டே அவர்களை ஆதிக்கம் செய்து தாழ்த்துகிற போக்கும் இங்கு நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு பக்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் பூர்வகுடிகளை தமிழ்நாட்டில் வந்தேறிய ஆதிக்க வர்க்கத்தினர் மிக நுட்பமாக இவர்களை வீழ்த்த தொடங்கி இருக்கின்றனர். ஏற்கனவே விஜயநகர பேரரசு படையெடுப்பு காலத்திற்கு பின்பு இங்கு வலுவாக சாதி பிரிவினைகள் தோற்றுவிக்கப்பட்டு வலுவாக ஏற்றத்தாழ்வுகள் சாதி படிநிலை முறைகள் தோற்றுவிக்கப்பட்டு அவர்கள் மீதான அடக்குமுறை தொடர்ந்து வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு வடிவங்களில் நடந்தேறி வந்து கொண்டிருக்கிறது. 2024 ஆண்டு புதிய நவீன யுகம். அறிவியலில் எவ்வளவோ வளர்ந்திருக்கிறது, வரலாற்று ஆய்வுகளில் எவ்வளவோ வளர்ந்திருக்கிறது, மானுடவியல் ஆய்வுகள் எவ்வளவோ வளர்ந்திருக்கிறது. மனிதனை பற்றிய அறிவும் மனித ஆதிக்கத்தை பற்றியும் மனித அடக்குமுறைகளை பற்றியும் பெரும் ஆய்வுகள் வெளிவந்து அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் மிக நுட்பமாக இந்த தமிழ்நாட்டின் பூர்வகுடிகளை முற்போக்கு எனும் முகமுடியால், முற்போக்கு எனும் கைத்தடியால், முற்போக்கு எனும் வலையால் இவர்களை சுரண்டி இவர்களை வீழ்த்தும் போக்கு இங்கே நுட்பமாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மக்களின் அடையாளங்கள் எவ்வாறு திருடப்பட்டனவோ, குறிப்பாக இரட்டைமலை சீனிவாசன் தன்னுடைய சுயசரிதியில் சில ஆய்வுகளை மேற்கோள் காட்டி அவர் எழுதுவார். இங்கே இருக்கிற பெரும் கோயில்கள் எல்லாம் இங்கே உள்ள சாம்பவர்களின் சமாதியில் எழுப்பப்பட்டவை. அவர்களுடைய நடுகள் வழிபாடுதான் பின்னாடி சிவலிங்கமாகி பெரும் அதற்குள் அதை மூடும் பெரும் கோயில்களாக, அதை ஆக்கிரமிக்கும் பெரும் கோயில்களாக, கோயில் நிலங்களாக உருவாகின என்று அவருடைய சுயசரிதியில் மிக தெளிவாக குறிப்பிடுவார். அதே போல இங்கே இந்த பூர்வகுடி மக்களின் அடையாள சொற்கள், பண்பாடு, அறிவு அத்தனையும் திருடி இன்று திராவிட இயக்கம் கொழுத்து வெளுக்க தொடங்கி இருக்கிறது. திராவிட கழகம்
திராவிட மகாசன சபை இவ்வாறு இந்த பெயர்களில் முதலில் இயக்கம் தொடங்கியவர்கள் பறையர்கள். அவர்களுடைய நோக்கம் குறிப்பாக இந்தியாவின் தென்பகுதி மக்களை குறிப்பதற்காக ஒரு இன வரவியல் சொல்லாக திராவிடம் என்னும் சொல்லை பயன்படுத்தினார்கள். ஆனால் அதை திருடிக்கொண்டு அந்த அடையாளத்தின் பெயரால் ரெவரண்ட் ஜான் ரத்னமும் ரெட்டைமலை சீனிவாசன் போன்றவர்களால் தொடங்கப்பட்ட அந்த திராவிடர் கழகம் என்ற பெயரை கூட திருடிக் கொண்டு இன்று இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் இங்கே திராவிடம் என்ற சொல்லை ஒரு தெலுங்கு மொழி பேசும் ஒரு மொழி இனத்திற்காக நலனிற்காக, ஒரு குறிப்பிட்ட சாதிகளின் நலனிற்காக, குறிப்பாக பிராமணர் அல்லாத உயர் சாதியினரின் நலனுக்காக இந்த சொல்லாடல்களை, இந்த இயக்க பெயர்களை, இந்த அடையாளங்களை அவர்கள் பயன்படுத்தி சுரண்டி வருகின்றனர். குறிப்பாக திராவிட முன்னேற்றத்தின் கழகத்தின் சின்னமாகிய உதயசூரியன் சின்னம் கூட தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய சின்னம், அவர் உருவாக்கிய சின்னம். அந்த சின்னத்தை கூட விட்டு வைக்கவில்லை. ஆக திராவிட இயக்கம், உதயசூரிய சின்னம், நம்மளுடைய கருத்தியல் பண்பாடு எல்லாவற்றையும் கொள்ளையடித்து எல்லாவற்றையும் திருடி என்று பெரும் நிலச்சுவந்தார்களாக, பெரும் சொத்துடையவர்களாக, பெரும் சொத்து மதிப்புமிக்க இயக்கத்தை நடத்தியவர்களாக திராவிட இயக்கத்தினர் இருக்கின்றனர். அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் நமக்கு தான் சொந்தம். ஏனென்றால் அந்த அடையாளங்கள் நமது, அந்த சின்னம் நம்மளது, அவர்களுடைய முற்போக்கு பண்பாடு எல்லாமே நாம் சொல்லிக் கொடுத்தவை. ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவருடைய பண்பாட்டை ஒழிக்க வேண்டும், திருட வேண்டும், அவருடைய முன்னேற்றத்தை ஒழிக்க வேண்டும், அவருடைய கல்வியை பறிக்க வேண்டும். இந்த வரிசையில் திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் மக்களுக்கான பள்ளிகளை அழித்தொழிக்க முயற்சித்தது. நாம் குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக போராட்டம் நடத்தி அதை தடுத்தோம். குறிப்பாக இந்த மக்களின் பொருளாதார முன்னேற்றத்தை தடுப்பதற்காக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து வருகிறது. அவருடைய நிதி திட்டங்களை வெவ்வேறு திட்டங்களுக்கு மடைமாற்றுவது, அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மகளிர் உதவி தொகை போன்று வெவ்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்துவது போன்று, கார்கோ நிதியை முறையாக செலவழிக்காமல் திருப்பி அனுப்புவது போன்ற எண்ணற்ற அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியை, பொருளாதார முன்னேற்றத்தை தடுக்கும் நோக்கில் இந்த அரசு வெவ்வேறு வகைகள் சூழ்ச்சி செய்து சுரண்டி வருகிறது. அதனுடைய ஒரு கட்டமாக இவர்களுடைய வேலை வாய்ப்புகளில் இப்பொழுது கை வைக்க தொடங்கியுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டிலிருந்து பட்டியல் சமூகத்தில் உள்ள பெரும்பான்மை சமூகத்தினரின் இந்த தமிழ் பூர்வகுடிகளின் இடஒதுக்கீட்டை ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மொத்தமாக தாரை வார்க்கும் பொருட்டு உள்ஒதுக்கீடும் என்னும் ஒரு சூழ்ச்சியை நிறைவேற்றி, அதன்படி இங்கே பெரும்பான்மை பறையர் தேவேந்திரர் மக்களின் இடஒதுக்கீட்டை குறுக்கி அவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாமல் செய்து அவர்களுடைய முன்னேற்றத்தை மிக நுட்பமாக தடுத்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. ஆகவே நாம் இனிவரும் காலங்களில் நமது குடியிருப்பு பகுதிகளில் திமுக கொடிக்கம்பமே இருக்கக்கூடாது, நமது உள்ளங்களில் திமுக மாயே இருக்கக்கூடாது, திமுக ஓட்டு வங்கி நம்ம பகுதிகள் நமது மக்களுக்குள் நமது மக்களை பயன்படுத்தி திமுக ஓட்டு வங்கியாக இனிமேலும் நிலைவரக்கூடாது என்ற சபதத்தை நாம் ஏற்போம். குறிப்பாக பெரும்பான்மை பறையர் சமூக மக்களிடமிருந்து இந்த திமுக மாயை ஒழிப்போம். அதற்காக நாம் எல்லோரும் சபதம் ஏற்போம். இந்த உள்ஒதுக்கீடு எவ்வளவு விவகாரமாக நம்முடைய இடப்பங்கீடை பறித்தது என்பதை பின்வரும் பேச்சாளர்கள் உணர்த்துவார்கள். நான் இங்கே விரிவாக பேச விரும்பவில்லை. அதனுடைய நோக்கம் என்னவென்பதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.